இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் பிறக்கும்போதும் அழுகின்றோம், இறக்கும்போதும் அழுகின்றோம். அழுகை என்பது நம் பிறவிலேயே நம்மோடு கூட இணைந்துவிட்ட ஒன்று. அதை பிரிக்க முடியாது. எப்பவும் ஒரு அசௌகரியமான சூழ்நிலை வரும்போது அழுகை தானாய் வந்துவிடும். துக்கமான நேரத்திலும் அழுகை வரும், சந்தோஷமான நேரத்திலும் அழுகை வரும். நீங்கள் எப்படி? அதிகமாய் துக்கமா, துயரமா, தவிப்பா, வேதனையா, வலியா, தோல்வியா, தனிமையா, வெறுமையா, நிந்தையும் அவமானமா, கைவிடப்பட்ட நிலையில் ஏங்கி வாடுகிறீர்களா? மிகவும் நெருக்கமானவர்களை இழந்து புலம்புகிறீர்களா? மறக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இவைகளினால் மனம் நொறுங்கி உடைந்து யாரும் உங்கள் பட்சத்தில் இல்லையே, நான் ஒரு அனாதை போல் நிற்கிறேனே, எல்லாரும் தூஷிக்கப்படுகிறேனே, ஏளனமாய் காணப்படுகிறேனே என்ற சூழ்நிலையில் சத்தமிட்டு தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை சரீர பிரச்சனையா, ஊழியத்தில் எதிர்ப்புகளா, உறவுகளில் பிளவுகளா, பொருளாதார நெருக்கடியா? இந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் அழுது புலம்புவோம். பொறுத்து கொள்ள முடியாத அவமானம், நிந்தை, தாங்கிக் கொள்ள முடியாத ஏமாற்றங்கள். இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காகவே கடந்து வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19 இப்படியாய் கூறுகிறது. இனி நீ அழுது கொண்டு இராய். நீ அழுதது போதும். இனி உன் வாழ்க்கையில் அழுகை இருக்கவே இருக்காது. அக்களிப்பை அகமகிழ்வாய் மாற்றுகிற தேவன். யாரும் உன் பட்சத்தில் இல்லை என்று நினைக்காதே. வானம் பூமி சகலமும் உண்டாக்குகிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ அசைக்கப்படுவதில்லை. உன் அழுகைக்கு இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். தேவன் உன் கண்ணீரை கண்டார். அலைந்து திரிந்த ஆகாரின் கண்ணீரை கண்டார். தன் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாகிறதை காணக்கூட முடியாமல் சத்தமிட்டு அழுதாள். தேவன் குழந்தையின் சத்தத்தை கேட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று விசாரிக்கிறார் பாருங்கள். அவள் கண்களை திறந்து அங்கே இருக்கும் தண்ணீர் துறவை காணும்படி செய்தாரே. நீங்களும் பிள்ளைகளுக்காக கதறிக்கொண்டிருப்பதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் சத்தமோ சிங்காசனத்தை எட்டிற்று. ஒரு துறவி, அதாவது ஜீவ தண்ணீரின் துறவி, அதாவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகளையெல்லாம் அவர் மேல் போட்டுவிடுங்கள். ஆகாரின் மகன் இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்கினார். தேவன் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும். இனி உன் பிள்ளைகளுக்காக அழுகிற சூழ்நிலை வராது. உன் பிள்ளைகளை அடிமதன சங்கிலியை கர்த்தர் அறுப்பார். அவன் புத்தி தெளிந்து குணசாலியாய் மாறுவான். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். விசுவாசியுங்கள். சொத்துக்கள் பிரித்து கொடுக்கும் பிரச்சனையில் உனக்கு துரோகம் நடந்ததா? தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையா, ஏமாற்றமா, பெரிய அவமதிப்பாய் தோன்றுகிறதா? கதறி சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாயா? நேர்மையானவர்களாய் இருந்தும் உங்களுக்கு அநீதி இழக்கப்பட்டதா? அநியாயமாய் ஏமாற்றப்பட்டீர்களா? ஏற்ற வேளையில் கர்த்தர் நீதி உள்ள நீதிபதியாய் உனக்காக வழக்காடுவார். காரியம் வாய்க்கும், திடன்கொள், வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:4 இருந்தது போல கர்த்தர் உங்களை இன்று தேற்றுகிறார். மரித்தவர்களின் நிமித்தம் துக்கத்தை தேற்றுகிற தேவன் அவர். இனி சந்தோஷத்தின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தத்தையும் தொனிக்க பண்ணுவார். கர்த்தருடைய கண்களிலிருந்து இரவும் பகலும் உனக்காக சொரிகிற கண்ணீரை பார். அழுகிறவர்களோடு அழுங்கள் என்று சொன்ன தேவன் உங்களுடைய துக்கத்திற்காகவும் வேதனைக்காகவும் வலிக்காகவும் அழுது கொண்டிருக்கிறார். இனி உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவார். உங்களை குணமாக்கி பூரண சமாதானத்தை தருவாள்.
உங்கள் சிறையிருப்பை திருப்பி போடுவார். முன்னிருந்த நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள். மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் உங்களை வைப்பார். உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றார். ஆகவே இருதயம் துவளாமல் இருங்கள். அவரையே நம்பி அவருக்காகவே காத்திருங்கள். ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் முகங்களில் வடியும் கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மனம் பதறிப்போயிருக்கும் எங்களை பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீதியை எங்களுக்கென்று சிறி கட்டுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். எதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீருக்கு பதில் அளிக்கப் போகிறீர். அதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நிற்க வல்லமை உள்ள தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அழுகையின் கண்ணீரை களி கூறுதலாய் மாற்றப் போவதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் இந்த செய்தி உங்களை திடப்படுத்தியிருக்கும், உங்கள் கண்ணீரை மாற்றியிருக்கும், அந்த சூழ்நிலையை மறக்கச் செய்திருக்கும். இதே ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் கிடைக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.